ஹாய்! வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோல N4 காஞ்சி செக்ஷன் பார்க்க போறோம். ஹிரகானா டு காஞ்சி அண்ட் காஞ்சி டு ஹிரகானா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இச்சிபான் கொன்பினி வா தொத்தேமோ பென்ரிதஸ். ஸோ பென்ரிதஸ்க்கு எனக்கு காஞ்சி தெரிஞ்சிருந்தா டைரக்டா சூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச காஞ்சிஸ் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ அது இந்த இடத்துல வருமா வராதா அப்படின்றத யோசிச்சுட்டு, ஸோ நீங்க அதை எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ பென்ட்ரிதஸ்க்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தென் அதுக்கான க்ளூ குடுக்குறேன். எஸ் நீபான், பென்ட்ரி, கன்வீனியன்ட். ஸோ கன்வீனியன்ட் ஸ்டோர் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த பென்ட்ரிக்கான பென் காஞ்சி இருக்கு பாருங்க. ஸோ அது வந்துட்டு சுகைமஸ் காஞ்சி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இட் இஸ் சிமிலர் டு சுகைமஸ். ஸோ சுகைமஸ்ஸை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வீனியன்ட்டா இருந்தா அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ பெர்சன்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஹித்தோர அடைக்கல் பென்ட்ரியோட பென்ல இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பென்ட்ரியோட ரீ. ஸோ அந்த ரீ பாருங்க அது ப்ராஃபிட்கான காஞ்சி. பட் அதில் வதாஷிர் அடைக்கல் இருக்கு அண்ட் ரீ இருக்கு இல்லைங்களா? ஸோ பென்ட்ரியோட ரீ கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வதாஷி. ஸோ ஐம் த பர்சன் ஹூ ஃபீல் இட் கன்வீனியன்ட். ஸோ அந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பென்ட்ரி கன்வீனியன்ட். நீபான் கொனோசூப்பாவா கோகோ ஹச்சிஜி மதேதஸ். கோகோ. The correct answer is சான்பான் இல்லைங்களா? ஸோ கோகோ அப்படின்றது ஆஃப்டர்நூனை மீன் பண்ணுறது. ஸோ பிஎம் மிட் டே காஞ்சி அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அதாவது 12க்கு அப்புறம் அப்படின்றதா கோகோ இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டே காஞ்சி இருக்கணும். அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்படின்றதுக்கான அத்தோ காஞ்சி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது கோகோ. இது நீங்கள் N5 லெவல்லேருந்து பேசிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதில் செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன்ல பாருங்க. ஸோ உங்களுக்கு உஷியோட காஞ்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த உஷி அண்ட் கோகோ அதாவது மிட் டே காஞ்சி உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரோக்கோட நல்லா பார்த்துக்கணும். அண்ட் தென் 12க்கு அப்புறம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு ஸோ நூன் காஞ்சி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் காஞ்சி வரணும் அப்படின்றத வச்சு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சான்பான் கியூனோ அசகோஹன் வா ஒபென்தோனி ஷிமஸ். ஸோ அது அசாக்கான காஞ்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஸ் சான்பான் இஸ் தி ஆன்சர். அசா மார்னிங் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் பென்தோ சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அசாவோட காஞ்சிக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ நிச்சி இல்லைங்களா? சண்டே இருக்கு, மண்டே இருக்கு. சண்டேக்கு மேலே ஒரு ப்ளஸ் கீழே ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ சண்டே இந்த ப்ளஸ் அப்படின்றது 10க்கான காஞ்சி இல்லைங்களா? ஸோ அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ எவ்ரி சண்டே ஒரு சண்டேமே வந்து நான் மார்னிங் 10:00 தான் எழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மேலேயும் 10 இருக்கு, கீழேயும் 10 இருக்கு. மார்னிங் 10:00 எழுந்திருப்பேன், நைட்டு 10:00 தூங்குவேன் அந்த மாதிரி. அடுத்தது மண்டே. ஸோ மண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நான் வந்து சீக்கிரமா எழுந்துடுவேன். ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது அசாக்கான காஞ்சி. யோன்பான் கொனோ தாய்கக்கு வா ஷின்செட்ஸ்னு சென்செய்கா ஓய்தஸ். ஷின்செட்ஸ். So the answer is Niban Shinsetsu kind. ஸோ ஷின்சிட்ஸில் வர ஷின் வந்து ரியோஷின்ல வர ஷின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப கைண்டாக இருக்கவங்க அடிக்கடி பார்த்துப்பாங்க. அதாவது ரொம்ப உங்கள் மேலே அஃபெக்ஷனாக இருக்கவங்க. ஸோ அடிக்கடி உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. இல்லை எங்களை வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஷின்சிட்ஸில் வர சிட்ஸு சுக்கிரிமஸோட காஞ்சி இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மிமாஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஷின்சிட்ஸில் ஒரு ஷின்ல பாருங்க ஒரு ட்ரீ இருக்கு, தச்சிமாஸ் இருக்கு அண்ட் மிமாஸ் இருக்கு இல்லைங்களா? ட்ரீ மேலே ஏறி நின்றுட்டு உங்களை வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வர செட்ஸு. ஸோ அதில் டீ இருக்கு இல்லைங்களா? ஸோ டீ. ஸோ அது டீயோட கனெக்ட் பண்ணி செட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ டீ சாப்பிடும்போது எப்பயுமே நீங்கள் வந்து செட்டு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கோபான் கின்கோனோ ஏத்தியம்முவா நஞ்சி மதி டெஸ்கா. த கரெக்ட் ஆன்சர் இஸ் இச்சிவான் கின்கோ பேங்க் இல்லைங்களா? ஸோ கின்கோ பேங்க்கு. ஸோ பேங்க்கில் மணியை நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக தான்
வைக்கிறோம் இல்லைங்களா, யூஸ் பண்ணிக்கிற பேங்க்கை. ஸோ காஞ்சி பாருங்க, மணி ராடிக்கல் இருக்கு இல்லைங்களா, அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிறது யோய் காஞ்சி மாதிரி இருக்கு, மேலே ஒரு குட்டி ஸ்ட்ரோக் மட்டும் மிஸ் ஆகுது. அண்ட் இக்கிமஸோட காஞ்சி இருக்கு இல்லைங்களா. ஸோ உங்களோட மணி சேஃபாக குட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு மணியை வைப்பீங்க, அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மணி குட் அண்ட் இக்கிமஸ் இருக்கு. ரொக்குபான் கொக்கோவா குறைஜித்தோ காதோகா சுக்கையேமஸ்கா. ஸோ இங்கே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியுமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் நீபான் சுக்கையேமஸ் இல்லைங்களா. ஸோ சுக்காய்மாஸ் டு யூஸ்க்கான காஞ்சி தான். ஓகே, ஸோ இதுக்கான காஞ்சிக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். ஹித்தோ ரடிக்கல். ஸோ யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பர்சன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹித்தோ ரடிக்கல் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது குருமா மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ குருமா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் நடுவில் ஒரு ஸ்ட்ரோக் வந்து மிஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ உங்களோட காரை வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாததுனால ஸோ அதில் இருக்க நடுவில் இருக்க ஒரு பார்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. யாரோ ஒருத்தங்க அதை திருடிட்டாங்க, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது சுக்காய் மஸ்கான காஞ்சி. நனாபான். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம காஞ்சி டு ஹிரகானா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காஞ்சி டு ஹிரகானா உங்களுக்கு ஒருவேளை காஞ்சி தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சென்டென்ஸை படிச்சுட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை படித்து பார்த்து கூட ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த வேர்ட் வரும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். அனோசூப்பாவா நனினனிகா ஷின்சென்தஸ். The correct answer is ஷினமோனோ குட்ஸ். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் குட்ஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷினமோனோவில் வர ஷினா வந்து ஆக்சுவலாக கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நிறைய அட்டைப்பெட்டியை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்க மாதிரி. ஸோ யூஷுவலாகவே வந்துட்டு ஒரு க்ராசரியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலுமே வந்து திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கார்ட்போர்டில் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மூணும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து க்ராசரி ஷாப்லலாம் பாருங்கள், யூஷுவலாக வந்து அங்கே இருக்க சர்வன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுட்டு மேலே டஸ்ட்டெல்லாம் வந்து தொடச்சிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இதை பார்க்கறதுக்கு மூணோட காஞ்சியை பார்க்கறதுக்கு பாருங்க, ஸோ ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரோக், ஸோ ரேடிக்கல் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த தொக்கு வச்சில் ஒரு தொக்கு வச்சு கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் எப்பயுமே அதை குட்ஸ் எல்லாமே வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஹச்சிபான் கொனோ மிசேனி கவாய் நானி நானிகா இமஸ். The correct answer is நீபான் தென்னின். ஸோ தென்னின் அப்படின்றது ஷாப் எம்ப்ளாயீஸ் இல்லைங்களா. ஓகே, ஸோ தென் இன் அப்படின்றது உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ மிஸ்ஸேவோட ஒன்யோமி தென் இல்லைங்களா. ஸோ ஷைனோட இன் தான் வந்துட்டு அந்த காஞ்சி இல்லைங்களா. ஸோ அதனால் தென்னின் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென்னினோட தென் பாருங்கள், ஆக்சுவலி ஒரு ரூஃப் இருக்குது. ஸோ ஷாப் அப்படின்னாலே கண்டிப்பாக மேலே ஒரு ரூஃப் இருக்கும். ஸோ கீழே ஹைட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்றுட்டு கை நீட்டி உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க, அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸே ஸ்டோருக்கான காஞ்சி. ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது எம்ப்ளாயிக்கான காஞ்சி இல்லைங்களா. ஸோ ஐ இருக்குது, மேலே ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இதை கை ஷெல்ஃபிஷ் வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே பாக்ஸ் இல்லாமல் கீழே இருக்க பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது கை ஷெல்ஃபிஷோட காஞ்சி. அதுவே நீங்கள் காஞ்சி கூட மேலே ஒரு சின்ன பாக்ஸ், கீழே வந்து 2 ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயீஸ் மேலே எப்பயுமே ஒரு கண் இருக்கணும் இல்லைங்களா, 2 கண்ணையுமே வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்களோட ரேக் வந்து எம்டி ஆகிடும், அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி அதில் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கியூபான் கோஜு இன்னும் நனி நனிவோ கோமை குதசாய். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் கித்தே ஸ்டாம்ப். கிரிமஸோட காஞ்சி இருக்கு, தேவோட காஞ்சி இருக்கு. ஸோ கித்தே ஸ்டாம்ப். ஜூபான் நானி நானி வா கசோகுத்தோ ரிசத்தோர நீ இக்கிமஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் கொன்பேன் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஃபேமிலி கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். ஓகே, ஸோ கொன்பேன் இமாவோட ஒன்யமி
கொன் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கேன். ஸோ இப்போ அந்த ஹோட்டல் வந்து ஹட் மாதிரி இருக்கு. ஸோ பார்க்க ஹட் மாதிரி இருக்கு. ஆனா உள்ள வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் அ அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. அத வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இருக்கிறது பான் இல்லைங்களா? ஸோ பான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹிண்ட் குடுக்குறேன் பாருங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது சன் இல்லைங்களா? ஸோ சன் வந்து ஆக்சுவலி ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஈஸ்ட்லேருந்து கிளம்புது இல்லைங்களா? மார்னிங் வந்து ஈஸ்ட்லேருந்து கிளம்பும். பட் ஈவினிங் சன் செட் ஆகும்போது ஆக்சுவலி நார்மலா கிட்ஸ் கிட்டலாம் நம்ம வந்து சன் வந்து தூங்க போகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நேரா நின்னுட்டுருக்க சன் வந்து ஆக்சுவலி ஈவினிங் ஆகும்போது ஸோ அத படுத்துக்குது இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது மேல ஒரு ஹூக்கு, கீழ 2 ஸ்ட்ரோக்கு இல்லைங்களா? அத வந்து ஜஸ்ட் மேல இருக்கிறது வந்து ஒரு ஷெல்டர் மாரியும், கீழ இருக்கிறது வந்து ஸோ தூங்குறதுக்கு ஒரு பெட் மாதிரியும் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கொன்பான் ஈவ்னிங். じゅ一番、明日の何々は母と出かけます。The correct answer is ஹிருமா. ஸோ ஹிருமா அப்படின்னா டே டைம். பகல்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் ஹிருமா. ஸோ இது வந்து உங்களுக்கு வெக்காபா நல்லா தெரிஞ்சிருக்கணும். N4 லெவல்ல. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான வெக்காப். ஸோ அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹிரு. நூன் கணக்காஞ்சி, ஆஃப்டர்நூன் கணக்காஞ்சி. ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஐதா. ஸோ அதாவது இன் பிட்வீன் டைம் மீன் பண்றதுனால, ஸோ ஐதாவோட காஞ்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேட்டுக்கு நடுவுல சன் இன் பிட்வீன் தி கேட் யூ கேன் ஏபிள் டூ சீ தி சன் அந்த மாரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஆர் சன்ரைஸ் இஸ் கெட்டிங் த்ரூ அப்படின்ற மாரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இன் பிட்வீன் கணக்காஞ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹிரு. ஸோ ஹிரு ஆர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் அண்ட் சன் வச்சு ஓகேங்களா? ஸோ சன்ன சண்டே கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே ஆனா உங்களுக்கு கரெக்ட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆ நூன் டைம்ல ஒரு அலார்ம் சவுண்ட் கேட்கும். உங்க ஊருக்கே அது கேட்கும். அந்த மாரி ரிலேட் பண்ணிக்கோங்க. 12番、薬局は何々も空いています。So the correct answer is யோனக்கா. ஸோ ஃபார்மசி வந்து மிட் நைட்ல கூட ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற லேட் நைட் அப்படின்றது தான் யோனக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ யொருவோட காஞ்சி இருக்கு. நக்காவோட காஞ்சி இருக்கு. நக்காவ நீங்க டைரக்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். யொருவோட காஞ்சிக்கு ஹிண்ட் குடுக்குறேன். மேல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு லிட் மாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிறது ஹித்தோ அண்ட் தென் அது பக்கத்துல இருக்கிறது கதகானா தா மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு பெர்சனும் பக்கத்துல தூங்கும்போது தண்ணிய வந்து மேல ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிட்டு தூங்குவாங்க இல்லைங்களா? ஸோ யொருவோட காஞ்சி அண்ட் தென் அத நைட்டோட கனெக்ட் பண்ணி ஸோ வாட்டர கனெக்ட் பண்ணிக்கோங்க. நக்காவோட காஞ்சிய டைரக்ட்டா கனெக்ட் பண்றது. ஸோ இத நீங்க இந்த மாரி கம்பைன்டு காஞ்சில எல்லா இடத்துலயுமே நீங்க ஒன்னியுமேசயே வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி கான்ஜீஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? எக்செப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. அதாவது கம்பைன்டா பார்க்கும்போது, அதனுடைய குன்யோமி நீங்க டைரக்ட்டா கனெக்ட் பண்ற மாதிரி கூட ஒரு சில கான்ஜீஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா தான் படிச்சு தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெக்காப்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது N4 லெவல்ல வீடியோஸ் வேணும் அப்டின்னா, ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்றேன்.